சோஃபியோடைய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளுக்காய், எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காய், இதுவரை நடத்தி வந்த உடைய மகிமையான நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த பலிபீடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து செலுத்தப்படுகிற பலிகளை கர்த்தர் நுகர்ந்து அந்த மகளையும் மகன் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இருக்கிறோம். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க. கிருபையின் கருணை வழிநடத்துகிற உதவிகளுமாய் இல்லாமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி தேவனுடைய மகத்துவமுள்ள காரியத்தை காண்பித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Please be seated. அமர்ந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். Please be seated. அமர்ந்து கொள்ளும்படியாக. கர்த்தர் நல்லவர். அது காலத்திலே தேவன் நமக்கு நேர்த்தியாக செய்கிறார். ஆகவே தேவனுடைய குடும்பத்தில் பாராட்ட எல்லா ஐயருக்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். எவ்வளவு சந்தோஷமாக தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த நன்மையை இந்த குடும்பத்தில் செய்திருக்கிறார். நமக்கும் செய்ய வல்லவராக நாங்கள் ஒரு பாடலை பாடி அப்பா நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தில் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தில் ஆதரவில். ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீரும் நாமத்தில் துதிக்கிறோம். நன்றியோடு உங்கள் நாமத்தை நாம் உயர்த்திருக்கிறோம். இந்த நாமத்தை அற்புதம் செய்தி கிருபை கொடுத்து சந்தோஷத்தினால் என் குடும்பத்தை நிறைவேற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பாடப்பட்ட நன்றி சொல்லுவோம். எல்லாரும் தெரிஞ்ச பாடல் நம்ம இருக்கிறத கேட்க அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். மகிமை தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க
ரெடியா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மீண்டும் அந்த கவியை பாட பாட நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தேவை தருவா. அதனால தான் ஆராதனை துதிக்கும் போதே சாத்தான் நம்ம இருக்க முடியாது. இருள் விலகி வெளிச்சம் நமக்கு தேவன் கட்டிடுவார். அதுதான் தேவன் நமக்கு தருகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நீ மாறாதவர், தூயாதி தூயவர். ஆகவே உடைய வல்லமை மத்தியில் நாம் இப்படி தேவனே உடைய மகிமை பிரசன்ன நாம் நிலை வந்திருக்கிறோம். அதை கிருபையே ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய சோஃபியும் வந்திருக்கிறது. உறவுகள் எல்லாம் அநேகர் வந்திருக்கிறது. யார் வந்தாலும் யார் வராமல் போனாலும் வர வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. யார் வந்தாலும் வராவிட்டாலும் மகிமை அதிகமாய் மகிழ வேண்டிய இடம் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற இடம். வசனம் தெளிவாய் சொல்கிறது, 2 3 பேர் ஒருமனப்பட்டு கூடுகிற இடத்துல நான் வருவேன் வசனம் சொல்கிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் நான் வருவேன், அப்படி ஆசீர்வதிப்பேன். கண்களை முடிக்கிறாங்க சொல்றாங்க நேசிக்க
எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காய் இதுவரை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் நினைத்து நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் பலிபீடம் கட்ட வந்திருக்கிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை எங்கள் பணிவிடை கத்த தொடர்ந்து அன்பு குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதித்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிற்கிறோம். சமர்ப்பணம் செய்கிறோம். இது வெறும் பண்டிகையாக நிகழ்வாக ஏதோ ஒன்றாய் முடிந்து விடாமல் இவைகளுக்கு பின்பு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு அற்புதமான நிகழ்வாய் இருக்க நாங்கள் வெற்றிமணி கருத்தில் கொடுக்கிறோம். இது உள்ள பகுதியிலே கத்தரை கிருபை இருக்கட்டும், ஆளுமை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. அசோகை ஆசீர்வதிக்கும்படியாக திருச்செவலம் சங்கீதத்தை வாசித்து ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தெய்வன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேரோடு கண்டிக்கும், பாலாக்கும், கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறந்த நாளை உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதனுடைய அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கத்துக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டால் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கலைகள் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏற்றி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வார சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்த்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தத்துவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த அருமையான நாளை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாக்கியத்தை கொடுத்து அநேக ஆண்டவரே போதக பிதாக்களோடு சேர்த்து இந்த மகளை ஆசீர்வதிக்கப்படி தேவன் கொடுத்த கால நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த மகளுடைய வாணிபம் எதிர்காலம் ஆண்டவரே சத்தியத்தின்படி கர்த்தருக்காய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் முத்திரை போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் ஊழியர் சொன்னபடியே பரிசுத்த ஆவியானவர் எங்கே வந்து அந்த விடுதலை வந்து கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் இந்த மகள் உமக்கு உண்மையாக இருக்கும்படி ஆண்டவரை எதிர்காலத்தில் உங்களுடைய சித்தத்தை செய்து ஆண்டவரை பிதாவின் சித்தத்தை செய்து ஆண்டவரை உண்மை சந்தோஷப்படுத்துகிற மகளாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபைக்கும் சங்கத்துக்கும் குடும்பத்துக்கும் பெற்றோர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் உறவினர்களுக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு சாட்சியுள்ள ஆசீர்வாதமுள்ள மகளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய அனந்த ஞானம் அந்த மகளுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற காரியங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you.
முன்பாக வந்தார்கள். சோபியை வாழ்த்தி அவளுக்கு கத்தர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிற பரிசு பொருட்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். கத்தர் நல்லவர். கத்தர் விஜயெல்லாம் பரிசுத்தப்படுத்தி பிள்ளைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற குடும்பங்களுக்கும் சதாகாலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாளில் எல்லாரும் வாசப்படும்படி கொடுத்த எல்லாத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பெண்ணாங்க பெரிய ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. பெண்ணை பெற்றெடுக்கிறதுக்கு நல்ல தலைவர்கள் சொல்லுவாங்க. அதுபோல அவர்கள் குடும்ப தலைவர்களுக்கு அருமையான மகளை கற்றுக் கொடுத்தார். இந்த மகள் பிறக்க நான் உதவி செஞ்சார். அந்த வாலிப பிராயத்தை இருக்கும் பொழுது பெரியவர்களாக உதவி செய்ய பெண்களுக்கு தான் ஆசீர்வாதம் இல்லை. முதல் ஆசீர்வாதமே இந்த பெரியவர்களாக ஆசீர்வாதம். அது அந்த சரியான வயதில அந்த சரியான பருவத்தில் வளரும்படியாக அந்த பெரியவர்களாகும்படியாக தேவன் கொடுத்த திருவிழுக்காக நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். அதே போல பெரிய ஆண்டாண்ட மகளை அந்த மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் சகோதரியை நீங்கள் கொடாபடியாக விரும்புவாயாக வாழ்த்துகிறேன். நீ மறைவிடப்பட்ட தீர்வுக்காக முத்திரிக்கப்பட்ட கிணறாக நீ கத்தருக்கு சொந்தமான மக்களாக இருக்க நான் மனதார வாழ்த்துகிறேன். உன்னுடைய நாளை நீ நாவின் கீழே தேர்வு வாழ்கிறது. நீ கத்தருக்கு ஆசீர்வாதமாக உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தையாக மற்றவர்களை தேர்ந்த வார்த்தையாக உதவி செய்வாராக. ஒரு அன்னை தெரசாவை போல மற்றவர்களை கம்போர்ட் பண்ணுகிற ஒரு கிருபை என்னுடைய நாவில தேர்ந்து அனுப்புவாராக. ஆகவே இந்த நாள் சௌரி வாழ்த்துகிறேன். நம்மளால் கரங்களை உயர்த்தி அல்லது கரங்களை நீட்டி இந்த பொருட்களை வச்சிருக்கலாம் அருமையான பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அநேக பொருட்களை வாங்கி வந்திருக்காங்க. கத்தருக்கு உச்சிதெல்லாம் ஆசீர்வதித்து இந்த மகள் அழிந்து ஆசீர்வாதமாய் வாழ நம்மளால் ஜெயமண்டமா சதா காலம் நேசித்து உங்களுடைய மகளை மனதார வாழ்த்துவோம்ப்பா. இந்த மகள் மேல கிருபை பெற்றவர்களே வாழ்க என்கிற சத்தம் உண்டாகட்டுமப்பா. ஸ்திரீகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என் ஆண்டு ஆசீர்வதிக்கும்படியாக செல்கிறேன். ஆண்டவரை வரக்கூடிய நாட்களில் பேச்சில வார்த்தையில நடையில வகையில சகலவற்றிலும் பரிசுத்தமான நாளாய் யாரையும் அலங்காரமாக இருக்கிறது. சமுதிரி வந்து அழகுகளை கத்தற்கு வைப்பது சிறிய புகழப்படுவார்கள் பார்க்கிறபடி இனிமே வரக்கூடிய நாட்களிலே இந்த மகள் அண்டவரை வந்து சோதனம் அன்று புகழப்பட புகழப்படவர்களாக உமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மகளாக ஆசீர்வதிக்கும்படியாக செல்கிறேன். இந்த உச்சிதங்களை வாங்கி கொண்டான அருமையான நண்பர்களுக்காக போடப்படுவதற்காக வருடங்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பொருட்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த மகள் அணிந்து அண்டவரே பூமியில ஆசீர்வாதமாய் உதவி செய்ய நற்பதி தன்னுடைய தைரியத்தை அடைந்து அவருடைய ஆசீர்வாதம் நிறைவேற்ற பார்க்கிறபடி இந்த மகள் அண்டவர்கள் அடைந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவேற்றிருப்பார்களாக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உறவினர்கள் தன்னுடைய பரிசுகளை கொடுக்க முன்வருகிறார்கள்.
அடுத்த சுமைக்கான வினோத் மீசா அவர்கள் நல்ல அதிசயங்களை காணப்படுவதாக பொருட்களை கொடுத்து குடும்பங்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றிகள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிதான கிருபையினால அந்த ஜாஷுவா அவர்கள் சாதனைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்பு மகள் சோஃபி அவர்கள், சோஃபி சிறுவயது முதல் கொண்டே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்து நல்ல விதங்களிலே தேவநாமத்தை மகிமைக்க வளர்க்கப்பட்டது என்று நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்று ஜாஷுவாவுடைய வாழ்க்கையில் பெரிய ஆபத்து வந்து நீங்க அறிந்திருக்கிறீங்க. மதத்திற்கு எதிரான ஒரு பெரிய விபத்து ஆனாலும் அந்த வகை சாதனை மற்றும் உறவுடைய அதிகமான ஜபத்தினாலே அன்று ஜாஷுவாவுடைய குடும்பத்தில் மிகுந்த ஜப கண்ணீரை கற்று கேட்டு கிருபியாக கற்ற ஆயுஷ் நாட்டை கற்று கொண்டு கொடுத்தால் ஒரு நாளும் ஜாஷுவா எழுப்புவதில்லை என்று உலகம் மருத்துவம் சொன்னபோது பரலோகம் வேறு விதமாய் சொன்னது. கர்த்தர் அற்புதமாய் மகனுடைய வாழ்க்கையில நல்ல அற்புதங்களை காண செய்தார். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? அறிந்தவர்கள் காரணத்தை நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல குடும்பத்தை கர்த்தர் இவ்வளவாய் நடத்துகிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நிகழ்வு என்னதென்று நீங்கள் பலரும் யோசிக்கலாம். பெந்தைகோஸ்தே சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அபியாசிப்பதில்லை. பேதை பெருமை மங்கை மடத்தை அறுவை கேள்வி பேரிடர் பெண் என்று 7 விதமான பருவ நிலைகள் உண்டு. அது பெண்மகளுக்கு வருகிற 7 விதமான பருவ நிலைகள். அவன் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி பலவிதமான சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் உண்டு. அதிலே ஒரு பெண்மகள் வயதில் வந்துவிட்ட உடனே இப்படிப்பட்ட சிலருக்கு சீர் செய்ய வேண்டும் என்கிற அனுபவங்கள் பலரும் செய்வது உண்டு. ஆனால் வேத புஸ்தகத்தில் ஏற்பட்ட காரியங்கள் இருப்பதில்லை. ஒரே ஒரு இடத்துல இப்படிப்பட்ட அனுபவத்தை சொன்னால் அதற்கு பின்பாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் அதை உற்சாகப்படுத்துவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த கூடுகை ஏன் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்த நன்மையை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். புரிந்த ஒரு கரங்களை வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. இந்த நேரத்திலே அங்கு பரிசுத்தவான்கள் அன்பு குடும்பங்கள் கூடி வந்திருக்கிற நேரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை தொடர்ந்து 2 காரியத்தை மாத்திரம் அன்பு சோஃபியோடு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. வாசிக்கலாம். 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். சோஃபி கண்டிப்பாக நீங்க எடுக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்தவர்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 3 விதமான வயது வரம் உள்ளவர்கள் இங்கு வேத புஸ்தகம் காண்கிறேன். பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். மீண்டும் சோஃபிக்கு அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என் சபையில இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வரும்போது இந்த வசனத்தையே நான் மேன்மைப்படுத்தி பேசுவது வழக்கம். 3 விதமான வயது வரம்பை காண்பிக்கிறது. பிதாக்களே, வாலிபரே, பிள்ளைகளே. பிள்ளை பருவம் தாண்டி வாலிபம் என்கிற ஒரு பருவம் உண்டு. வாலிப பருவம் தாண்டி பிதாக்களின் அனுபவம் உண்டு. 3 அனுபவத்தையும் வேத புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 3 விஷயங்களை வாசிக்கும் போது வேதத்துல பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவர் நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுது. தாய்மார்களுக்கு சொல்கிற காரியம் டு பி சேட்.
அன்பு ஜாஷ்வா போன்ற பிதாக்கள் இல்லையா, ஜாஷ்வா கூட யங்னு சொல்லலாம். ஆமா, அப்பா அம்மார்கள், ஆமா, முதிர்ந்த தகப்பன்மார்களுக்கு வேத புஸ்தகம் சொல்கிறது, பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறது நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இடையிலே வாலிபர் பற்றி சொல்லிவிட்டு கடைசியில, பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறது நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப சிறு பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமாம்? பிதாவை அறிகிற அறிவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்க இந்த டீனேஜ் வருக 13 இயர்ஸ் வர வரைக்குமே நாம் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? பிதாவை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். வயதானவர்கள், வயது சென்றுட்டோம், கல்யாணம் ஆகி பேர பிள்ளைலாம் பார்த்துட்டோம்னு சொன்னா, பிதாக்களே உங்கள் வயதான நாட்களை நீங்கள் ஆதி முதலாய் இருக்கிறவர் நீங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை நேசிக்கிறார்களோ அதே போல முதிர் வயதில் நம்ம அதிகமாய் கர்த்தரை என்ன செய்யணுமா? நேசிக்கணுமா? கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிறு வயதிலே நாம் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். அதை நீங்கள் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்ட தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அப்ப பிள்ளைகளை போல கர்த்தரை நேசிக்கணும். ஆனால் பிதாக்களாக விட்டோம் என்றால் நாம் இன்னும் அதிகமாய் தேவனை நாம் நேசிக்க வேண்டும். அப்போ பிதாக்கள் வயதானவர்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டும், சிறு பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்க வேண்டும். ஆனால் இடையிலே வாலிபரை குறித்து மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருப்பதை பார்க்க முடியும். சிறு பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், பிதாக்கள் வயதானவர்களும் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வாலிபர்கள் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுவதை காட்டிலும் வேதம் சொல்கிறது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு பொல்லாங்கனுடைய போராட்டம் அதிகமாய் வருவதில்லை, வயதானவர்களுக்கும் பொல்லாங்கனின் போராட்டம் அதிகமாய் அவர்கள் காண்பதில்லை. ஆனால் வாலிபர்கள் பொல்லாங்கனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோஃபி, நானுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கிறாய். இந்த டீன் கடந்து, ஆமா, நீ நல்ல திருமணமாகி, ஆமா, பேரிளம் பெண்ணாக நீ மாறுகிற காலம் வரைக்கும் உன் வாழ்க்கையிலே பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஒரு அழைப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். கரங்களை தட்டி அந்த பிள்ளையை வாழ்த்துவோம். வாலிபனே, நீ பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை ஜெயிக்கிறோம்னா என்ன, எப்படி ஜெயிக்கிறது தெரியல. அடுத்த வசனம் பாருங்களேன். வீட்டு பிதாக்களே ஆதி முதலாக இருக்கிறவர் நீங்கள் எழுதுகிற உங்களுக்கு எழுதுகிறேன். கடைசியில ஆமா அப்படி எழுதிவிட்டு அங்கே, வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் வேத வசனங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும், பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று ஆமா யோவான் எழுதி கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். சோஃபியோடு சொல்லுகிறேன், சோஃபி, நீ இதற்கு முன்பாக வரைக்கும் சந்தித்த சத்துருக்களை காட்டிலும், முதிர் வயதிலும் சந்திக்க போகிற சத்துருக்களை காட்டிலும், பொல்லாங்குகளை காட்டிலும் உன் வாலிபத்திலே நீ அதிக பொல்லாங்கை சந்திக்க வேண்டியிருக்கும். நீ அந்த பொல்லாங்கை ஜெயிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அதை சொல்லதான் நான் நிற்கிறேன். நான் உனக்கு கொடுக்கிற எல்லா பரிசு பொருட்களை காட்டிலும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பரிசு தெரியுமா? பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாம் இருந்தும் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியாமல் விழுந்து போகிற வாழ்க்கை வாழ்வதை விட எது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பொல்லாங்கனை ஜெயித்து விடுகிற கிருபைகளை வாலிப பிராயத்திலே அந்த பிள்ளைக்கு கர்த்தர் கொடுப்பாராக. கரங்களை வயத்தை நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாங்கனை ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும்? பொல்லாங்கனை பொல்லாதை செய்பவன், வாழ்க்கையை கெடுப்பவன், எதிர்கால திட்டங்களை உடைத்து போடுபவன் பொல்லாங்கன். இந்த பொல்லாங்கன் எங்க வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தையில் வருவான். எங்க வருவான்? ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. இருதயத்தின் நினைவு தோற்றம் என்னவா மாறுகிறதாம்? பொல்லா. அப்ப பொல்லாங்கன் எங்க வருவானா? நம்ம கொம்பு வச்சுட்டு பெரிய வாழை வச்சுட்டு 4 கையை வச்சுட்டு அப்படி பல்ல காமிச்சு வரமாட்டோம். பொல்லாங்கன் எங்க வருவான் என்றால் சிந்தையில் வருவான். எங்க வருவான்? பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றம் நித்தமும் பொல்லாது. அப்ப பொல்லாத எங்க வருவானா? அவன் பொல்லாதவன் கண்களுக்கு முன்பாக மாத்திரம் வரமாட்டான். பொல்லாதவன் இருதயத்திலே, நினைவுகளிலே, தோற்றம், கற்பனைகளிலே பொல்லாங்கன் வரும்போது அன்பு சோஃபி அந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. She should be very strong woman in her mind, in her dreams, in her thoughts. அவருடைய எண்ணங்களிலே, அவருடைய கற்பனைகளிலே, சிந்தைகளிலே பொல்லாத சிந்தை வரும்போது அதை மேற்கொள்கிற பொல்லாங்கனை ஜெயித்த ஒரு வாலிப தங்கச்சியாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? அப்ப பொல்லாதவன் எங்க வருவான்? பொல்லாதவன் இருதயத்தில் வருவான், சிந்தையில் வருவான். சோஃபிக்கு
நான் மிக மிக முக்கியமாய் நான் நேசிக்கிற மகள் உன்னோட கூட அதிக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற காரியம், உன் சிந்தையிலே பொல்லாங்கனை ஜெயிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. உன் சிந்தையில கோபங்கள் வரலாம், வாலிபத்தில் நிறைய உனக்கு பிடிக்காத நிறைய விஷயம் சிந்தைக்குள் வரலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் முன்பாக நிறுத்தி அந்த பொல்லாத சிந்தனைகளை மேற்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நான் உன்னை வாழ்த்துகிறேன். நீ பொல்லாங்கனை ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும்? அங்க யோவான் சொல்லி கொடுக்கலாம், நீ பலவானா இருக்கிறபடி. எப்படி இருக்கியா? பலவான். நீ பலவானா இருக்கிறபடியா? அப்படின்னா நல்ல பலவான் சொன்னா நல்ல ஷோல்டர் நல்ல பைசப்ஸ் வச்சிருப்பான் பாரு. அப்படின்னா ஆவியில நீ பலவானா இருக்கணும். உன்னுடைய சிந்தையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நீ வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கணும், அதிகமா வாசிக்கணும். இன்னைக்கு தீர்மானம் வீட்டில் தான் சொன்னேன், இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிற ஒரு நாளைக்கு மாற்றணும். இந்த அனுமதி தீர்மானம் அனுப்புறேன், நான் டெய்லி பைபிள் வாசிப்பேன், 4 அதிகாரமாக வாசிப்பேன். ஆமா, நான் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமா, நான் கர்த்தருக்கு கொடுக்கும் நான் சிறு சேமிப்புகள் சேமித்து வைப்பேன், கர்த்தருடைய பிள்ளையை வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி பொல்லாங்கனை ஜெயிக்கிற அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ நான் உன்னை வாழ்த்துகிறேன். உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்னா அப்பாவும் அம்மாவுமா இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அவருடைய எல்லாத்தையும் திறந்த மனதோடு பேசுகிற இருதயத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரா. எது பாவம் எது பொல்லாங்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாம, உறவுகள் யாருக்கும் தெரியாம, பாஸ்டருக்கு தெரியாம, சர்ச்சுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பாவம். பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் அடுத்தவர்களுக்கு தெரியாதபடி நான் மறைத்து ஒன்று செய்ய வேண்டும் நினைப்பதுதான் பாவம். அந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிற கிருபைகளை கர்த்தர் உனக்கு தருவாராக. நீ ஒரு நல்ல பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்திருக்கிற, நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறபடியா, ஆமா, உன்னுடைய எதிர்கால நன்மைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இங்க வந்திருக்கிறவங்களோட கூட நான் சொல்லுகிறேன், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். ஒருவேளை நான் அப்பாவாயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஆதிமுதல் இருக்கிறவங்க நீங்க அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளாய் இருப்பீங்கன்னு சொன்னா பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த வாலிப பருவம் ரொம்ப வித்தியாசமான பருவமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எங்க பார்த்தாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் மொபைல் வித்தியாசமான பாஸ்வேர்ட்ஸ் தம்ல வச்சு மறைச்சுக்கிறாங்க. ஓப்பன் புக்காவே இருக்கிறது இல்லை. ஆமா, இங்க வாலிபர்கள் இருப்பீங்கன்னு சொன்னா உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்களுடைய எல்டர்ஸ்க்கும் மென்டர்ஸ்க்கும் மறைத்து செய்வதெல்லாம் பாவம். அது பின்னாட்களில் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துவிடும். திறந்த புத்தகமாக அப்பாவை அம்மாவை குடும்பங்களை நேசித்து சபையை நேசித்து அழகாய் பொல்லாங்கனை ஜெயித்த வாலிப தம்பிகளாய் தங்கச்சிகளாய் நீங்கள் வாழ்ந்திருக்க இங்க வந்திருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சோஃபியை நான் பிளஸ் பண்றேன். சோஃபி சிறு வயது முதற்கொண்டே சண்டே கிளாஸ் படித்து வளர்ந்த ஒரு மகள். நல்லா சண்டே கிளாஸ் படிப்பா பாருங்க, அழகா வசன மனப்பாடமா சொல்லுவான். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் சிறு வயதை வைத்திருக்கிறார். நான் சார்லட்டரின் வாழ்த்துறேன். ஜாஷ்வா ஒரு ஹம்பிள் பர்சனாலிட்டி, வெரி சாஃப்ட் நேச்சர் பர்சனாலிட்டி. ஆமா, அவன் ரொம்ப 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 ஹம்பிள் நேச்சர். அவன் சார்லட் கொஞ்சம் படப்படான்னு பேசினாலும் அவன் பாசமுள்ள ஒரு அன்பு சார்லட் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த 2 பேரும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாகி உங்க பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் நீங்க நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எடுப்பது நல்லது. அதை விட அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்தை கட்ட கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. இதெல்லாம் நம்முடைய நண்பர்கள் உறவுகள் வந்து மகிழ்ந்து சாப்பிட்டு வாழ்த்தி போவதற்கு. ஆனால் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், தனிமையில அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அந்த காரில் அந்த துக்க நாட்களிலே என்றால் நுகத்தின் நாட்களிலே நமக்கு பக்கபலமா இருக்க போகிற ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேரோட கூட ஆமேன் சொல்ல போறீங்கன்னு தெரியல. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை வாழ்த்துறேன். நன்றாக ஜெபிக்க அன்பு உங்க பாட்டியும் நான் வாழ்த்துறேன், ஏசம்மாவை வாழ்த்துறேன், மாமன்மார்கள் எல்லாரும் நான் வாழ்த்து. எல்லாரும் அற்புதமான நல்ல உறவுகள், நல்ல ஜெபிக்கிற குடும்பங்களை நீங்கள் உருவாகுங்கள். நல்ல கர்த்தரை முக்கியப்படுத்துகிற குடும்பங்களை உருவாகுங்கள். வேற ஒன்றுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டாம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கேட்கலாம் தெரியல. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எக்காலம் துணிக்கும். மத்திய வானத்தில் வருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயந்து வேத புஸ்தகத்தை நேசித்து வாழ்கிற பிள்ளைகள் அதே காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசுவை அறிந்திருந்தும் நேசியாமல் இஷ்டம் போல தான் தோன்றித்தனமை வாழ்கிறவர்கள் கைவிடப்படுவார்கள். நீ ஒருவேளை பேயை கூட விரட்டியிருக்கலாம், வியாதிகளை கூட சுகமாக்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் அறியேன். ஐ டோன்ட் நோ யூ. நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நீ போயிடு கிளம்பிடுன்னு சொல்லிடுவார். ஆகவே ஒரு உலக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற
பயந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் கிருபை பாராட்டுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? என்னை காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். என் படுக்கை அறையிலும் சரி, டாய்லெட் சீட்லயும் சரி, ஆமா, நான் வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் எல்லா இடத்திலும் என்னை காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்கிற பயத்தோடு வாழ்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. அப்படியே கரங்களை மேல உயர்த்தி அந்த இருதயத்தை எனக்கு தாங்க, அந்த மனசாட்சியின் இருதயத்தை எங்களுக்கு தாங்க, நல்லவர்களாய் வாழ்ந்திருக்கிற கிருபைகளுக்கு தாங்க. ஆமா, கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எங்கு சரி செய்ய வேண்டி இருக்கிறேன் என்று சொல்லி பலவான்களை மேற்கொள்கிற, பொல்லாங்கனை ஜெயிக்கிற கிருபை உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக. சிறு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். வயோதிபரே, நீங்கள் இன்னும் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்து விடுங்கள். சிறு வயசுல கர்த்தரை தெரிந்து கொள்ளணுமா, வாலிபத்துல பொல்லாங்கனை ஜெயிக்கணுமா, இன்னும் வயோதிபத்துல அதிகமாய் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தேவன் தருவாராக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே எழுப்பி நிற்போமா? நான் சொன்ன இந்த வசனங்கள் அப்படியே பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம். அந்த பாஸ்டர் விக்டர் நமக்கு வந்திருக்கிறார். அற்புதமான தேவ மனிதனுடைய நண்பர் வந்திருக்கிறார். அவர் 2 வார்த்தைகளை சொல்லி வாழ்த்தி பிள்ளைகளுக்கு ஜெபிக்க போகிறார். அவர் பிள்ளைகள் உன்னை என்ன சொன்னான்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களில் முதலாவது அன்பு பாஸ்டர் விக்டர் அவர்கள் 2 வார்த்தை மகளை வாழ்த்தி ஜெபிப்பார். பின்பாக பாஸ்டர்ஸ் நாங்கெல்லாம் சேர்ந்து பிள்ளைகளை வாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். பேசுகிறோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு தேவ பிரசனத்தில் இருக்கிறதான அந்த பிள்ளை சோஃபியா, அவங்க அப்பா அம்மா, உறவுகள் எல்லாரையும் கர்த்தருடைய ஊழியர்கள் சார்பிலே வாழ்த்துகிறேன். சூடான சூரியனுடைய வஸ்திரத்துக்கு மத்தியிலே அடர்த்தியான தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நல்லவர்களுடைய வார்த்தை, பிதாக்களே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிள்ளைகளே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாலிபரே உங்களுக்கு தான் பிரச்சனை. வாலிபர்கள் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுவதற்காக தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொல்லாங்கனால் உனக்கு நிச்சயமா பிரச்சனை உண்டு. அதனால இனிமே 24 hours அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. பிள்ளையை தேவனுடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். பிள்ளையை தேவனுடைய பார்வைக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். பிள்ளையை தேவனாலே ஒரு கவச பாதுகாப்பு உண்டாக போகிறது. அந்த பரிசுத்தமான இந்த பருவத்தில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் பிள்ளையை மூட போகிறது. எல்லாரும் கண்களை மூடி பிள்ளைகளை நான் உங்களுடைய கரங்களை நட்டுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, பிள்ளைகளை நேசிக்கிறதுக்காக நன்றி அப்பா. நேசம் ஆண்டவரே, பிள்ளைகள் சிவசங்கள் வந்து அமர்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உடைய பிள்ளையை நேசிக்கிறது இந்த உறவுகள் மூலம் காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஊழியர்கள் மூலம் காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்கள் மூலம் காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக இந்த நாளிலே பிள்ளை அடைந்திருக்கிற அந்த வாலிப வயது பருவத்துக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே, உடைய வல்ல பிரசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய பலத்த பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய கண்காணிப்பு 24 hours பிள்ளையோடு கூட இருக்கும் நான் சொல்லுகிறேன். பொல்லாததை ஜெயிக்கத்தக்கதான தேவ வசனம், அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்புவதாக தகப்பனே. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலோ அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி யோவான் சொல்லுகிறாரே தகப்பனே. அந்த சந்தோஷம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்தினாலே வருகிறாரு. அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறார் அந்த விசுவாசம் மகளை தொடர்ந்து பாதுகாக்கப்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய சார்பிலையும் உறவுடைய சார்பிலையும் ஊழியராகி அடியார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் ஜெபிக்க போகிறோம். முழங்கல் படிக்க முடிஞ்சாங்க நீண்டும் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி அன்பு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள்
இன்றைக்கு மகளை நாங்கள் ஆசீர்வதிக்க போகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற அந்த பிள்ளைகள் அப்படியே கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தும்படி என்பதை கேட்கிறேன். இல்லை, இன்னைக்குதான் நான் முதல் முறை வந்திருக்கிறேன், எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது, நான் பரவாயில்ல, எழுப்பி நின்று அப்படியே கண்களை மூடி இந்த மகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த பெரிதான சிந்தையின் கீழாய் நாம் பிள்ளையை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். வாலிபனே, நீ பொன்னாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அன்பு சோஃபியாகிய நீ இன்று முதற்கொண்டு வாழ்க்கையில் வருகிற சகல பொன்னாங்கனையும் ஜெயிக்கிற கிருபைகளை கற்றுக் கொடுப்பாராக. வாலிப பிராயத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் காண்கிற, அனுபவிக்கிற, ஃபேஸ் பண்ற எல்லா பொன்னாங்கன் உனக்கு நேராய் வரும்போது அந்த பொன்னாங்கனின் வல்லமைகளை மேற்கொள்கிற ஒரு அற்புதமான அபிஷேகமாய் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய ரத்தம் உண்மையில் சித்தப்பட்டிருக்கிறபடியால் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுவதும் நீ பொல்லாங்கனை ஜெயிப்பதும் நாட்களில் தேவநாமத்தின் மகிமைக்காய் கல்வி அறிவிலும் உலக அறிவிலும் நீ சால சிறந்த தேவ மனுஷியாய் வளர்ந்து பலருக்கும் ஆசீர்வாதமாய் ஒரு புறம் ஊழியத்தையும் மற்றொரு புறம் உலக காரியங்களையும் பார்த்து தேவராஜ்யத்தை கட்டுகிற ஒரு அற்புதமான எதிர்காலமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உடதா நிகனா லிபனா ரிபனா சப்தனாசே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செர்பாபேலுக்கு முன்பாய் சமபூமியாவா என்று சொல்வது போல அன்பு வாலிப தங்கச்சிக்கு முன்பாக வருகிற சகல பொல்லாங்கனை பார்த்து சொல்கிறேன், ஏ சோஃபிக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இந்த சோஃபியா தன் வாழ்க்கையிலே வருகிற சகல பொல்லாங்கனை ஜெயிக்கிற கிருபைகளுக்குள் வழிநடத்தப்படுவாளாக. ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பல மணி நேரங்கள் மனவால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க அந்நிய பாஷைகளை பேசி அழகாய் வியாக்கியானிக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள நான் இவளை ஆசீர்வதிக்கிறேன். பிறந்தோம், வளர்ந்தோம், பத்தோடு ஒன்றாய் வாழ்ந்தோம் என்று இருக்காமல் ஆண்டவரே எழுப்புதலுக்காய், தேவராஜ்யத்திற்காய், ஆத்தும ஆதாயத்திற்காய், சுவிசேஷ பணிக்காய், மிஷனரி சிந்தைக்குள்ளாய் இவள் வாழ்ந்திருக்க, சபைக்காய் ஜெபிக்க, ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க, கண்ணீரோடு வாழ்ந்திருக்க நான் இவளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வலது கையால் தேவாலயத்தை கட்டி இடது கையால் உலக காரியத்தை நடப்பித்து ஆண்டவரே ஆகாயத்திற்கு சொன்னது போல ஆண்டவரே திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிற சந்ததியாக அல்ல, கொஞ்சமாய் விதைத்து திரளாய் அறுக்கிற ஆசீர்வாதமான சந்ததியாய் நாங்கள் இவளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பலிபீடத்தை கர்த்தர் நுகர்ந்து, இந்த ஜெபத்தை கர்த்தர் நுகர்ந்து மகளுடைய வாழ்க்கையில் அதிக நாட்களிலே அதிக காலத்தில் உள்ள நன்மைகளை காண செய்வீராக. அப்படியே காலை அதிகாலையில சோஃபி என்று சொல்லி கர்த்தர் மகளை தட்டி எழுப்புவீராக. ஆண்டவருடைய சமூகத்திலே மணி நேரங்கள் ஜெபிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இரவு நேரங்களிலே கண்ணீரோடு ஜெபிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஜாஷ்வாவும் சார்லண்டும் ஆண்டவர் நாங்கள் எப்படி வளர்த்த வேண்டும் என்று சொல்லி மனோவா கர்த்தருடைய சமூகத்தை கேட்டபோது சிம்சோனை நீ இப்படி வளர்த்து என்று சொல்லி மனோவாவுக்கும் அவரோட மனைவிக்கும் கர்த்தர் சொன்னது போல இவனை எப்படி வளர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன படிக்க வேண்டும், என்ன காரியத்தை நடப்பிக்க வேண்டும், எப்படி இவள் வாழ வேண்டும், எதிர்காலம் எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல தரிசனத்தை அந்த பெற்றோருக்கு தருவீராக. மாமன் மல்முறைகளுக்காக ஜெபிக்கிறேன், சித்தப்பா பெரியப்பா உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சாரனோட மாமாமானுக்காக ஜெபிக்கிறேன். உறவுகள் எல்லாருக்கும் நான் பிளஸ் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பக்கபலமாய் நின்று உறுதுணையாய் நின்று ஊரு மாறுவதை போல இவள் முன்னோக்கி நிற்பதற்கு ஏற்ற யுத்த கலந்திருக்கிற அன்பு உறவுகளாய் நாங்கள் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் எதிர்கால தலைமுறைகள் கர்த்தருக்கு அடுத்த காலத்தை வளர்வார்களாக. எதிர்கால தலைமுறைகள் தேவனோடு கூட ஐக்கியமை வாழ்ந்திருப்பார்களாக. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தருகிற தலைமுறைகளாய் அல்ல, தேவராஜ்யத்தை கட்டுகிற எழுப்புதல்களாய் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைமுறைகளும் வாழ்ந்திருப்பார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஆண்டவர் லேவிக்கு பிறந்த லேவியாக ஆண்டவரே பாகாலின் பாதங்களுக்கு முத்தமிடாமல் யெகோவா தேவனை ஆராதிக்கிற உணர்வுள்ள சன்னதியாய் மென்மேலும் வாழ்ந்திருக்கிறவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர்
நாகமான் குஷ்டத்தை நீக்கி போட்டு அந்த தங்கச்சியை போல நம்மை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே பேரிச்ச மரங்களின் கீழ் அமர்ந்திருந்து பலருக்கு பல பாராக்களை தட்டி எழுப்பின தெபோராளை இவள் வாழ்ந்திருக்கும்படி இவளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே மரியாதை போல இவளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே தேவனுக்கு பணிபடி செய்த மார்த்தாளை போல இவளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தெபோராளை போல ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இவள் வேதபுஸ்தகத்தில் காணப்படுகிற சகல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை இவள் வாழ்ந்து நான் ஆசீர்வதிக்க முன்பு உன் பாட்டியாக தீமோத்தேயுவே உனக்குள் காண்கிற சொல்வது போல தலைமுறையாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு அபிஷேகம் மகள் சுமப்பாளாக. இந்த ஜெபத்தை கட்ட நுகர்ந்து மகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்களை காண செய்வீராக. இன்று மாத்திரமல்ல எப்பொழுது இந்த தலைமுறைகள் ஜெபிக்கிற கிருபைகளை தேவன் எங்களுக்கு தருவீராக. கரங்களை மேல உயர்த்தி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆமை என்று சொல்லிக் கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் சோஃபியோடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போனோம். தேங்க்ஸ் கிவிங் பிரேயருக்கு நாங்கள் போனோம். அங்கே போனபோது கர்த்தர் கண்களை திறந்தார், என் இருதயத்தை திறந்தார். நாங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைங்க இதற்கெல்லாம் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு வாசல் இல்லை, என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்னவா இருக்குமோ, திருமண காரியம் என்னவாய் வருமோ என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்கு யாராவது ஜெபித்து வந்திருப்பாங்க சொன்னோம். ஏதோ தீர்க்கதரிசனமா ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அடுத்த உற்பவ காலங்களுக்குள் இந்த ஒவ்வொரு குடும்பத்தில் தேவன் அற்புதங்களை செய்கிறார்கள். The sound of a trumpet blow in all the families, O Lord. எல்லா குடும்பங்களிலும் கர்த்தருடைய எக்கால சத்தம் தொனிப்பதாக எல்லா குடும்பங்களிலும் தேவன் அற்புதங்களை செய்கிறார்கள். இவைகளுக்கு பின்பு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சாட்சிகளை சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இஸ்ரவேலிலே தேவன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரரை விளங்கப்படுகிறது கர்த்தர் சொன்னது போல இந்த கொங்கு மண்டலங்களிலே நீரே தேவன் என்றும் நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரரை விளங்கப்படும் ஆண்டவரே. இந்த நிகழ்வை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் காவல் அன்பு சோஃபியோடும் சோஃபியின் குடும்பத்தாரோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி மகளை வாழ்த்துவோம், குடும்பத்தை வாழ்த்துவோம். கர்த்தர் நான் ஜெபித்தது போல பொல்லாங்கனை ஜெயிக்க ஒரு கடைசி கால எழுப்புதலாய் 10 1 11 அல்ல நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ சோபிக்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. தேங்க்யூ. இந்த ஜாஷ்வா பேசுகிறேன். வந்திருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஜாஷ்வாவோடு வேலை செய்கிற கிளையன்ட்ஸ், ஏஜென்ட்ஸ், நண்பர்கள், உறவுகள் நாங்கள் வாழ்த்துகிறோம். சொந்தங்கள் உறவுகளை வாழ்த்துகிறோம். மாமா முறைகள் எல்லாம் வாழ்த்துகிறோம். கீபோர்டு வாசித்து உதவி செய்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். பாடின மகளை வாழ்த்துகிறேன். உறவுகளை உறவு செய்கிற நன்றியை தெரிவித்துக் வாழ்த்துகிறோம். கலையரங்கத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றி தெரிவித்துக்கிறோம். போட்டோகிராஃபர்ஸ் வாழ்த்துகிறேன், போட்டோ நல்லா இருக்குங்க, நான் அதிகமாக வாழ்த்துகிறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி வாழ்க்கை சொல்வது என்ன கேட்கிறோம். உங்களுக்கு கூட உறவு செய்யப்பட்டு நீங்கள் புசித்து தேவநாமத்தில் உயர்ந்த கேட்கிறோம். நல்லவர் God bless you. கரங்களை தட்டி மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துவோம். So we God bless you.